ஹலோ வணக்கம். இது வந்து மைசூர் பருப்பும் பாஸ்பேரும் கலந்து வச்சுருக்கேன். இதில் தக்காளி பழம், மிளகா, கருவேப்பிலை ஒரு பொடி, பூண்டு, மஞ்சள்தூள், பெருங்காயம் ஒரு துண்டு, உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பசலைக்கீரையும் அரைக்கீரை கலந்துருக்கு, தோட்டத்தில் வருது. போட்டு வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு அடுப்பு நிப்பாட்டி ஆற விடுங்க. கருவாடை பொரிச்ச எண்ணெய், இது கருவாடை நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, மிளகாய் அடித்தது எக்ஸ்ட்ரா சின்ன வெட்டலாம் வெங்காயங்க. கருவாடுனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடுறேன். அதோட கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்து சுகர் வந்து நல்லா வதக்கிடுவேன். சமயத்தில் 7 லீமா கஸ்தூரிங்க. இப்போ இந்த கருவாடை கொட்டி ஓகே தான் சின்ன கருவாடு. இது வந்து கிளாமா மீனோட சின்ன கருவாடு. ஓகே ஓகே. கீரை வந்து கீரையை கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நான் பிளெண்டரில் போட போகிறேன். நீங்கள் மத்தியில் கடையிங்களா, இது இன்னும் ஃபாஸ்ட்டு ஈஸியாக. இப்போ அந்த கீரை கடையில் பாருங்கள், ரொம்ப நேரம் தட்டிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே, ஒன்று இந்த குறை உங்களுக்கு போதுன்னா எடுத்துருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஓகே. கீரை கடையில் ரெடி. ஓகே, கீரை பாருங்கள் மத்தியில் கடைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு இதாக வேணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. ஓகே, இதான் என்னோடய டிப்ஸு. ஓகே, இன்னும் ஒரு கொதி வரட்டும். இவ்வளோ நாள் கீரை கறியில் புளி ஊற்றலைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் புளி ஊற்றுங்க, இன்னும் தூக்கலாம். கடுகு, சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகா, குண்டு மிளகா பயங்கர காரமாக இருக்கும். சின்ன வெங்காயம், காய்ச்சி ஊற்றிடுவாங்க. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. வேலை முடிஞ்சு கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம் உங்களுக்கு. ஓகே, இது பைத்தங்காய் எக்கா, லாங் பீன்ஸ் மிக்ஸ் வித் எக் அண்ட் சில்லி பெப்பர் எல்லாம் போட்டிருக்கேன். இது கருவாடு. இது கருவாட்டு சம்பளுங்க, இதோட காம்பினேஷன். ஓகே ஓகே, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை கறியை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். சூடாக இருக்குது கையை வைக்க. பாய்.